ஹரே கிருஷ்ணா. ஓம் நமோ பகவத்தே வாசுதேவாய. ஹரே கிருஷ்ணா. மகாபாரதம் ஆதி பர்வம் பார்த்துட்ருக்கோம். அம்பை சகல மரியாதைகளோட பீஷ்மரால் காசி தேசத்துக்கு திருப்பி அனுப்பப்படுறாங்க. அம்பிகை அம்பாலிகை அவங்க 2 பேரையும் விசித்திர வீரியனுக்கு பீஷ்மர் திருமணம் செய்து வைக்கிறாரு. சந்தோஷமாக வந்த அம்பை சால்வராஜனை சந்தித்து நாம் திருமணம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மர் எங்கிட்டிருந்து உன்னை ஜெயிச்சு தான் கூட்டிகிட்டு போயிருக்காரு, அதனால் கண்டிப்பாக உன்னை ஏற்றுக்க முடியாது அப்படின்னு சால்வராஜன் சொல்கிறாரு. அதனால் நீ திருப்பி அவரையே போய் திருமணம் செஞ்சுக்கோ அப்படின்னு அனுப்பிச்சி வச்சிட்றாரு. மறுபடியும் அங்கிருந்து ஹஸ்தினாபுரம் வந்த அம்பை பீஷ்மரை திருமணம் செய்துக்க சொல்லி கேட்குறாங்க. அவர் தன்னுடைய சபதத்தை சொல்லி தன்னுடைய சூழ்நிலையை விளக்கி, நான் காலம் முழுவதும் நைஷ்டிக பிரம்மச்சாரியாக தான் இருக்க போகிறேன், இதில் திருமணம் அப்படிங்கிற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு சொல்லி மறுபடியும் அனுப்பிச்சி வைக்கிறாரு காசிக்கு. மறுபடியும் சால்வராஜனை சந்தித்து அம்பை எவ்வளவோ வேண்டியும் சால்வ மன்னன் அம்பையை திருமணம் செய்துக்க மறுத்துடுறாரு. திருப்பியும் அந்த அம்பை ஹஸ்தினாபுரத்துக்கே எனக்கு வேறு வழி இல்லை, நீங்கள் தான் என்னை திருமணம் செஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லும்போது பீஷ்மர் ரொம்ப கவலைப்படுறாரு. ஆனால் தன்னுடைய உயர்ந்த சபதத்தை மீற கண்டிப்பாக முடியாது அப்படின்னு சொல்கிறாரு. அதனால் பீஷ்மர் மேலே அம்பைக்கு கடும் கோபம் வருது. அந்த கோபத்தை தீர்த்துக்க அம்பை வனத்துக்கு போய் கடும் தவம் செய்கிறாங்க. முருகப்பெருமான் அம்பைக்கு முன்னால் தோன்றி அவளுக்கு ஒரு மாலையையும் கொடுத்து, உன்னுடைய ஆசையை இந்த மாலை நிறைவேற்றி தரும், இந்த மாலையை யார் அணியிறாங்களோ அவன் கண்டிப்பாக பீஷ்மரை கொல்வான் அப்படின்னு வரம் கொடுக்குறாங்க. அம்பை அந்த மாலையை எடுத்துக்கிட்டு பல அரசர்களையும் போய் கேட்குறாங்க. பீஷ்மரை ஜெயிக்கும் வலிமையை தரக்கூடிய அந்த மாலையை அணிஞ்சு பீஷ்மரை கொல்லணும் அப்படின்னு சொல்லும்போது எல்லாருமே பீஷ்மருடைய பராக்கிரமத்துக்கு பயந்து அரசர்கள் எல்லாம் மறுக்கிறாங்க. ஏன்னா நம்ம முதல்லையே பார்த்துருக்கோம், பீஷ்மர் மிக மிக சிறந்த பராக்கிரமசாலி, தன்னுடைய தாயால் எல்லா அஸ்திர சஸ்திர வித்தைகளையும் கற்றறிந்தவர். ஹரே கிருஷ்ணா. பாக்கி நாளைக்கு பார்க்கலாம். ஹரி போல்.